அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பு மருளுமுடைய உலகெங்கிலும் வாழக்கூடிய சன்மார்க்க சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க சேனல் நடத்துகின்ற வேலூர் காமாட்சி ஐயாவினுடைய ஒரு பணிவான வந்தனத்தை, வணக்கத்தை இந்த புது வருடமாகிய பராபவ வருடம் சித்திரை மாதம் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு சப்ஜெக்ட், ஒரு செய்தி என்னவென்றால், பேருபதேசம் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த பேருபதேசத்தை முழுமையாக படித்தவர்கள் எத்தனை பேர் என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த பேருபதேசத்திலே உள்ள கருத்துக்கள் தான் வள்ளலார் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த கடைசி உயில் என்று சொல்லலாம். அதற்கு முன்னாடி அது எதை அவர் பேசியிருந்த போதிலும் இந்த பேருபதேச சொற்பொழிவாகிய இந்த உயிலில் அனைத்தும் அடங்கும். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. வள்ளல் பெருமான் இந்த பேருபதேசத்திலே சொன்ன கருத்துக்களுக்கு மேலான கருத்துக்கள் வேறு எங்கேயுமே வள்ளல் பெருமான் பேசவில்லை. இது ஒரு தங்க திறவுகோல் என்று சொல்லலாம். மதங்கள் தமிழ்நாட்டை 6000 ஆண்டுகளாக கட்டி வாழ்ந்து வருகின்றன. இது நாம் எல்லோரும் அறிந்ததே. ஆனால் வள்ளல் பெருமான் மதத்தை சின்ன வயசிலிருந்து கந்தகோட்டம் முருகப்பெருமானை பாடக்கூடிய அந்த இளம் பிராயம் 9 வயதிலிருந்து இந்த மதத்தை வள்ளல் பெருமான் விரும்பவில்லை. மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும் என்றுதான் வள்ளலார் அங்கே பாடுகிறார். இந்த மதம் ஒருவனை வாழும்போது பிடித்துவிட்டால் அவன் செத்த பிறகு கூட சடங்கு சாங்கியம் அது இது என்று இந்த மதமானது செத்து போன பிறகு கூட மக்களை விடுவதில்லை என்பது இந்த உண்மை நமக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு வரைக்கும் தெரிந்ததுதான். மதம் நமக்கு தேவையா இல்லையா என்பது அவரவர்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆனால் சன்மார்க்க நிலையில் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க அன்பர்களுக்கு மதம் தேவையில்லை. மதம் மனிதனை பிரிக்கிறது, மதம் மனித நேயத்தை ஒழிக்க வந்தது என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகையினாலே சன்மார்க்கிகளுக்கு மதம் தேவையில்லை என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்தாக இருந்த போதிலும் சன்மார்க்க சங்கங்களும் சன்மார்க்க சங்கத்தை நடத்துகின்ற பெரியவர்களும் இதுகாலம் வரையிலும் இந்த உபதேசத்திலே உள்ள மிக சிறந்த நல்ல கருத்துக்களை பற்றி யாரும் எதுவும் இதுவரைக்குமே எடுத்து சொல்லவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. வள்ளல் பெருமான் ஆதியிலேயே திருவருட்பிரகாச வள்ளலாருக்கு ஒரு விண்ணப்பம் செய்கிறார். எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணமாசிரம முதலிய ஆசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் விளங்க செய்வித்து அருள வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். திருச்சிற்றம்பலம் என்று இந்த விண்ணப்பத்தை முதலிலே வள்ளல் பெருமான்
அனைவருக்கும் தெரியும்படியாக தெரிவித்தார்கள். ஆண்டவருக்கு விண்ணப்பமே செய்தார்கள். இந்த விண்ணப்பமானது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அநேகருக்கு கசப்புடைய பாவக்காய் போல் கசக்கிறது. பாகற்காய் உடம்புக்கு நல்லது இல்லையா? அதுபோல இந்த விண்ணப்பம் மனித நேயத்தை வளர்க்கக்கூடியது. மதங்கள் ஒளிந்தால்தான் மனித நேயம் வளரும். இந்த மதங்கள் என்றைக்கு ஒளிவது, என்றைக்கு மனித நேயம் வளர்வது என்பது கடவுளுக்கு தான் தெரியும். இந்த பிராமணர்கள் தமிழகத்திற்கு வந்து ஏறத்தாழ 6000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 6000 ஆண்டுகளிலே பிராமண சமுதாயத்தினர் புலவர்கள் மதங்களை ஸ்தாபிதம் பண்ணி கோயில் குளங்களை கட்ட வைத்து கருவறையில் இருந்து கொண்டு ஒரு ஆட்சி செய்து வருகிறார்கள். தமிழகத்தை இன்று மறைமுகமாக மதங்கள் ஆளுகின்றன என்பதை சிந்தித்து பார்த்தால் ஓரளவுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விழா நடத்தாத நாள்கள் இல்லை. கோயில் குளங்களில் ஏதாவது ஒரு விசேஷத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த விசேஷமான விழாக்களினாலே மூட நம்பிக்கைகளும் மத பற்றுதலும் மனிதர்களுக்கு விடாமல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மதங்களினாலே மனித குலத்துக்கு ஏதாவது நன்மை உண்டா என்று சிந்தித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் இந்த மதமான பேய் நம்மை பிடித்து கொண்டு ஆட்டு என்று ஆட்டுகின்றது. மதங்கள் சமுதாயத்தை 2ஆக பிரிக்கிறது. மதங்கள் மனித நேயத்தை பிரிக்கிறது. ஆண்டான் அடிமை முறையை கொண்டு வருகிறது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற சாதி வித்தியாசத்தை நமக்குள்ளே உண்டாக்கி வைத்திருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இதற்கெல்லாம் மேலாக வள்ளல் பெருமான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் பேருபதேசத்திலே. அந்த பேருபதேசத்தை பேசி முடித்த பிறகு இவ்வளவு பெரிய நீண்ட சொற்பொழிவை வள்ளல் பெருமான் பிறகு எங்குமே நிகழ்த்தவில்லை. சித்துவிளாகத்தில் எல்லா வல்ல இறைவனோடு 2 கலந்து அருளாட்சி புரிந்து வருகிறார்கள். இது எல்லோரும் அறிந்த செய்திதான். இந்த பேருபதேசத்தை பற்றி வேறு எந்த ஞானிகளும் வேறு எந்த கல்வியாளர்களும் நூலாசிரியர்களும் விளக்கமாக இதுவரைக்கும் எடுத்து சொல்லவில்லை. அதாவது இந்த உபதேச குறிப்புகள் இப்பொழுது நாம் பேசப்போவது தெய்வ நிலைய பதிப்பிலே இருக்கக்கூடியது 363ஆம் பக்கம் சைவ புராண செய்திகள் 365 முதல் 367ஆம் பக்கம் வரையில் உள்ள வைணவ சமய செய்திகளை பற்றிய சில உண்மைகளை வள்ளல் பெருமான் உபதேச குறிப்பில் உள்ளதை சொல்லுகிறேன். இது எனது கருத்து எதுவுமே இல்லை. வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். நம்பர் 1, வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். உரைநடை பகுதியில் உள்ளதை சொல்லுகிறேன். உண்மையை சொல்லுகிறேன். இந்த கருத்துக்களை தள்ளுவதும் கொள்ளுவதும் அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது தொடங்குகிறேன். வள்ளலார் செய்த பேருபதேசத்திலே ஒரு முக்கியமான பகுதி வள்ளல் பெருமான் சொன்னது, ஒரு கொடியை கட்டி காண்பிக்கிறார்கள். அன்றைக்கு முதலிலே சன்மார்க்க கொடியை வள்ளல் பெருமான் கட்டி காண்பிக்கிறார்கள். அந்த கொடியை கட்டிய பிறகு வள்ளல் சொல்லுகிறார்கள், இதை மாதிரி இந்த கொடியானது வெளியிலே எங்கேயும் இல்லை, நம்முடைய தேகத்துக்குள்ளே இந்த கொடி இருக்கிறது என்று சொல்லி அந்த கொடி விவர்த்தியை பற்றிய ஒரு செய்தியை அங்கே நமக்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள். அதாவது இந்த கொடியானது நம்முடைய தேகத்துக்குள்ளே ஜவ்வாகவும் நரம்பாகவும் நாடி நரம்புகளாகவும் புருவ மத்தியிலே தொங்குகிறது என்றும், மேலே வஞ்சம் கீழே வெள்ளை சரிபாதி கொடி சொல்லுகிறார். மேலே மஞ்சள் நிறம் கீழே வெள்ளை நிறம். இந்த கொடியானது புருவ மத்தியிலே ஆடிக்கொண்டிருக்கிறது
என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சன்மார்க்கத்து சங்கத்துக்காரர்கள் மேலே முக்கால் பாகத்துக்கு மஞ்சளையும் கீழே கால் பாகத்துக்கு வெள்ளையுமாக ஒரு கொடியை இன்றைக்கே எல்லா இடத்திலையும் வடலூரிலிருந்து அப்படிப்பட்ட கொடியைத்தான் கட்டுகிறார்கள். வள்ளல் பெருமானை மிஞ்சிய ஞானி இல்லை, வடலூரை மிஞ்சிய ஸ்தலம் இல்லை, அகவலில் இல்லாத தகவல் இல்லை. இப்படி இருக்கும்போது வள்ளல் பெருமான் எடுத்து கட்டிய அந்த கொடியை மேலே அரைவாசி மேலே மஞ்சளும் கீழே அரைவாசி வெள்ளையுமான கொடியை, சதுரமான கொடியை முக்கால்வாசி மஞ்சளாக யாருடைய உத்தரவின் பேரில் இந்த கொடியை சன்மார்க்கிகளும் மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டு கட்டினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இது வள்ளலாருடைய கொள்கையை, வள்ளலாருக்கு மிஞ்சிய ஞானிகளா இவர்களெல்லாம் மரணத்தை தவிர்த்தவர்களா? வள்ளலாருடைய கொள்கைக்கு நேர் எதிராக இந்த செயலை செய்திருக்கிறார்கள். இதுவே வள்ளலாருடைய கொள்கையை மீறிய செயலாகும் என்பது அடியேனுடைய பணிவான தாழ்ந்த வணக்கம். வள்ளலார் சொல்லாததை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அப்படி செய்தவர்கள் வள்ளலாரை மீறி மரணத்தை வென்ற மகான்களா? யாருக்கு தெரியும்? இது யார் மீறினார்கள், யார் இதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் என்று சொன்னார்கள்? எல்லாம் அது ஒரு பெரிய சரித்திரமாக போகும். இந்த காலத்தில் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்லுவார்கள். அதே போல சன்மார்க்கத்தை ஆழ்ந்து படிக்காமல் அரைகுறையாக தெரிந்து கொண்டு எதையாவது ஒன்று செய்து வள்ளலாருடைய கொள்கைகளுக்கு நேர் எதிர்மாறான கொள்கைகளைத்தான் சன்மார்க்க சங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. படையல் போடுவது, குப்பை கொண்டு போய் போடுவது, சாப்பாட்டுக்கு முன்னாடி இதே மாதிரி கோயில்கள் குளங்களிலே செய்வதை போல ஒரு ஆரத்தை செய்வது, இதெல்லாம் வள்ளல் பெருமான் செய்ய சொன்னாரா? அப்படித்தான் தர்மசாலையிலே நடக்கிறதா? இல்லையே. இதெல்லாம் யார் செய்தது என்றால் தான் தோன்றித்தனமாக தனக்கு என்ன நினைக்கிறார்களோ அதை சங்கத்துக்காரர்கள் செய்கிறார்கள். அதை நடத்துகின்றவர்கள் வசதி படைத்தவர்களாக மேலாளர்களாக இருப்பதினாலே என்னை போன்ற சாதாரண பாடி பரதேசிகள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இதுதான் சன்மார்க்கம் போல் இருக்கிறது என்று நாமும் அதை ஒப்புக்கொண்டு இதுவரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறோம். இனிமேலும் இப்படித்தான் இருக்கும். ஆகையினாலே இந்த பேருபதேசத்தில் வள்ளல் பெருமான் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அதை நீட்டி முளைக்கி சொல்லாமல் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த கொடி உடம்புக்குள்ளே இருந்து எடுத்த கொடி என்று சொன்னார். இது வெளியே தெரியக்கூடிய கொடி அல்ல என்று சொன்னார். இதே போல இந்த கொடி புருவ மத்தியிலே இருக்கிறது. இதை அவரவர்கள் அனுபவத்தின் கண் உணரலாம் என்று சொன்னார்கள். இந்த வாசகத்தை அப்படியே நாம் எடுத்துக்கொண்டு கடைபிடித்து இன்றைக்கு வரைக்கும் வரவில்லை. நம்ம மனம் போனபடி இந்த கொடிகளை நம்ம எடுத்துக்கொண்டு செய்து கொண்டு வருகிறோம். அதாவது முன் சொன்ன பிரகாரம் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், நமது ஆன்மாவை நாம் காண முடியாமல் தண்ணீர் நிறைந்துள்ள குளத்தில் நீர் மேலே பாசி படர்ந்திருப்பதை போல இருக்கிறது. அந்த பாசியை ஒதுக்கி தள்ளிவிட்டால் கீழே சுத்தமான தண்ணீர் தெரியும் என்று சொல்கிறார். அதுபோல ஆன்மாவை இந்த திரைகள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறது. அது உண்மையான திரைகள் அல்ல, அது ஒரு தத்துவ திரைகள். ஒவ்வொரு திரைகளாக நீங்கிய பிறகு தண்ணீர் மேலே பாசி மறைத்து கொண்டு தண்ணியை இருந்ததை போல சுத்த உஷ்ணத்தினாலே அந்த திரைகள் எல்லாம் நீங்கிய பிறகு நமது ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிற பச்சை திரை சுத்த உஷ்ணத்தினாலே நீங்கி போய்விடும். நமக்கு தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் கிடைக்கும் என்றெல்லாம் நிறைய விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஒரு சுருக்கம் என்னவென்றால், சைவ வைணவ மதங்கள் எங்கிருந்து தோன்றியது? ஒரு கேள்வி. வள்ளல் பெருமான் சூசகமாக சொல்லுகிறார், இந்த கொடியை என் உள்ளத்திலே உடம்பிலே இருந்து எங்களுக்கு நான் எடுத்து காட்டியதைப் போலவே சைவ சமயங்களும் வைணவ சமயங்களும் நமது தேகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய
நாடி நரம்புகள் மற்ற உள்ளுறுப்புகள் இவைகளில் இருந்துதான் அவர்களாக கற்பனையாக ஒரு பெயரை வைத்து கடவுளர்கள் எல்லாம் சிருஷ்டித்து பிரம்மா என்றும் கிருஷ்ணர் என்றும் விஷ்ணு என்றும் பார்வதி என்றும் பரமசிவன் என்றும் சுப்பிரமணியர் என்றும் விநாயகர் என்றும் கடவுள்கள் என்றும் அவரவர் இஷ்டத்துக்கு ஒரு பெயரை வைத்து நம்முடைய நாடி நரம்புகளையே கடவுளாக்கி இன்று வரையும் கோயில் கட்டி கும்பிட வைத்திருக்கிறார்கள். நாம் வணங்கும் தெய்வங்கள் அத்தனையுமே நமது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் தான் என்று வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறார்கள். இது உண்மையா பொய்யா என்று இதுவரைக்கும் எந்த சன்மார்க்க சார்ந்தோர்களும் இந்த பேருபதேசத்தை முழுமையாக படித்து பக்கம் பக்கமாக இன்ன இடத்திலே இன்னபடி வள்ளலார் சொல்லியிருக்கிறார், இன்ன உறுப்புக்கு இந்த பெயர் என்று சொல்லியிருக்கிறார் என்று யாரும் விளக்கி சொல்லவில்லை. ஏனென்றால் நம்முடைய உள்ளுறுப்புகளைத்தான் வைணவர்கள் இந்த வயிற்று பகுதியை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு வைணவ புராணத்தை எழுதியிருக்கிறார்கள் பிராமண புலவர்கள். அதே போல அநாகதம் என்று சொல்லக்கூடிய இந்த நெஞ்சு பகுதியை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு சிவலோகம், பார்வதி, பரமசிவர் இப்படிப்பட்ட கடவுளை எல்லாம் ஒவ்வொரு பெயரை இவர்களாக கற்பனையாக வைத்து இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக உபதேச குறிப்புகளில் சொல்லி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், என்னை விட பன்மடங்கு ஆயிரக்கணக்கான மடங்கு சன்மார்க்கத்தை நன்க தெரிந்து கொண்ட பெரியவர்கள் ஒருவருமே விளக்கி மக்களுக்கு இதுகாரும் சொல்லவில்லை. அப்படி சொல்லாததனாலே பாமர மக்களாகிய நம் போன்றவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கோயில் கட்டி நாம் கும்பிட்டு பக்தி விசுவாசத்தோடு மொட்டை அடித்தும் காவடி தூக்கியும் ஆட்டமாடவும் அப்படி செய்து கொண்டு வரக்கூடிய அத்தனை தெய்வங்களும் நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் தான் என்பதை சூசகமாகவும் வெளிப்படவையாகவும் பக்கம் வாரியாக வள்ளல் பெருமான் உபதேச குறிப்பிலே சொல்லி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் உண்மையா பொய்யா என்று நம்மிலும் சிறந்த அறிவாளிகள் ஏன் இதுகாலம் வரைக்கும் எடுத்து மக்களுக்கு சொல்லவில்லை? எவ்வளவு புகழ்பெற்ற பெரிய சாமியார்கள், படிப்பாளிகள், நூலாசிரியர்கள் அத்தனை பேருமே இதை இதுவரைக்குமே வள்ளலார் கொடியை எடுத்தது என்னுடைய உடம்புக்குள்ளிருந்துதான் என்று சொன்னதை போல ஆரிய புலவர்கள், பிராமண புலவர்கள் இந்த நாடி நரம்புகளை வைத்துத்தான் நாங்கள் இந்த தெய்வங்களை எல்லாம் கற்பனையாக படைத்தோம் என்று சொல்லவில்லை. அப்படி யாருக்கும் சொல்லாதபடிக்கு மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள், பெரிய பூட்டை போட்டு பூட்டி விட்டார்கள் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் ஆதங்கப்பட்டு பேசுகிறாரே. இதை ஏன் நமக்கு முன்னாடி வந்த பெரியவர்கள் உடைத்து சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். இந்த செய்தியை உள்ளதை உள்ளபடி யாராவது நம்மிலே விருப்பமுள்ள சன்மார்க்கிகள் உபதேச குறிப்பை வாங்கி தெய்வ நிலைய பதிப்பு, உபதேச குறிப்பு ஒவ்வொன்றிலுமே அந்தந்த பக்கங்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்தந்த பக்கங்களில் எடுத்து படித்து பார்க்கும்போது உதாரணமாக திருப்பாங்கடல் என்று வைணவ புராணம் சொல்லுகிறது. அந்த திருப்பாங்கடல் என்ன என்று பார்த்தால் நாம் சாப்பிட்டு ஜீரணமான அந்த வெண்மையான தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த இறப்பை குடலுக்கு திருப்பாங்கடல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது சொல்லுகிறது. எது சொல்லுகிறது? வைணவ புராணம் சொல்லுகிறது என்று வள்ளலார் சூசகமாக சுட்டி காட்டுகிறார். இதே போல சைவ புராணத்தவர்கள் நெஞ்சு பகுதியை வைத்து எழுதியிருக்கிறார்கள். வைணவர்கள் வகுத்து பதியை வைத்து எழுதியிருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் தான் வெளியே தெரிந்துவிட்டால் நம்முடைய பிழைப்புக்கு ஆபத்து என்று சொல்லி ஒருவருக்கும் தெரியாமல் மண்ணை போட்டு மறைத்தும் பெரிய பூட்டுகளை போட்டும் பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். இல்லை, இது நாங்கள் நீங்கள் சொல்லும்படியாக இல்லை, நாங்கள் இந்த மாதிரி வேற ஒரு காரணத்தை கொண்டு வேறு வேறு விதமாக நாங்கள் இதை எடுத்து செய்தோம் என்று இதுகாலம் வரைக்கும் சம்பந்தப்பட்ட மதஸ்தர்கள், சமயவாதிகள் வேறு வள்ளலார் சொன்ன விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள வேறு எந்த விளக்கமும் எவரும் இதுவரைக்கும் சொல்லவில்லை என்பதும் உண்மைதான்.
இனிமேலும் சொல்வார்களா இல்லையா என்பதும் நமக்கு தெரியாது. வள்ளலார் சொன்னதை நான் சொல்லுகிறேன். எல்லாரும் இதுவரைக்கும் சொல்லாமல் போனதை இனிமேலாவது சொற்பொழிவாளர்கள், சன்மார்க்க சான்றோர்கள் வள்ளல் பெருமான் கருத்துக்களை அப்படியே அவர் சொன்னதை சொல்லி மக்களுக்கு விளக்கம் கொடுத்தால் அது நன்றாக இருக்கும் என்று என்னுடைய கருத்திலே இந்த எண்ணம் வந்ததுனால இன்றைக்கு சித்திரை நாள், சித்திரை திருநாள், புது வருஷத்தில் இந்த செய்தியை உலகத்திலுள்ள அத்தனை சன்மார்க்க சான்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், என்னை விட ஆயிரக்கணக்கான அளவு சன்மார்க்க தெரிந்து கொண்ட சன்மார்க்க உத்தமர்கள், சீலர்கள் அத்தனை பேருடைய பாதங்களை பணிந்து நமஸ்கரித்து இந்த உண்மையை சொல்லுகிறேன். இன்றைக்கு வரைக்கும் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் நாடி நரம்புகள் தான் என்பதை வள்ளல் பெருமான் நிரூபித்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லாமல் மற்றவர்கள் எதையோ பேசுகிறார்களே, நம்மளால் முடியாத மரணமில்லா பெருவாழ்வை எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். சாகா தலை, வேகாக்கல், போகா புனர் எல்லாமோ பேசுகிறார்களுடைய இந்த செய்தியை, இந்த மரணமில்லா பெருவாழ்வை ஆராய்ச்சி செய்வதை போல இதை ஆராய்ந்து பார்த்து பேருபதேசத்திலே வள்ளலார் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே, இது உண்மையா பொய்யா, இது மக்களுக்கு நான் விளக்க வேண்டும் என்று ஒருவரும் இதுவரைக்கும் சொல்லவில்லை. அடியனுக்கு இதுக்கு மேல் விளக்கி பேசவும் முடியாது. புஸ்தகத்திலே, அந்த நூலிலே உரைநடை பகுதியிலே அந்த பக்கவாரியாக இருக்கிறது. எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் குண்டோதரனுக்கு அன்னமிட்டதிலிருந்து, திருப்பாக்கள் கடைந்ததிலிருந்து, அயகிரிவர், விஷ்ணு, இதை மாதிரி உள்ள எல்லா விதமான ஒரு சப்ஜெக்டுகளுக்கும் வள்ளல் பெருமான் தொடர்ந்து ஒவ்வொரு விதமான ஒரு புதிய 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 விளக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் சொன்னால்தானே நமக்கு அறிவு விருத்தியாகும், இந்த மதங்கள் மேலுள்ள பற்றுதல் தீரும், மதங்கள் ஒளிந்தால் தானே சுத்த சன்மார்க்கம் வளர முடியும். வள்ளலார் வந்ததின் நோக்கமே அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருக்கிற என்ற பாட்டும் கூட அத்தனை பேருக்கும் தெரியும். இவரையெல்லாம் மாற்றி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்துட்டு இகத்தே அவரும் பரத்தை பெற்று மேலான சுகத்தை பெற்று அன்போடும் தயவோடும் அருளோடும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நல்ல கருத்தை சொல்லத்தானே வள்ளலார் வந்தது. அதை எவரும் எடுத்து சொல்லி இந்த பேருபதேசத்திலே உள்ள விஷயங்களை நுணுக்கமாக பார்த்து எதை யார் மூடினார்கள், எந்த வல்லவன் பூட்டி வைத்தான், எதை பூட்டி வைத்தான், எதை இல்லை என்று மண்ணை போட்டு மூடினான் என்று சொல்ல வேண்டாமா? வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் இவைகளில் ஒன்றில் கூட தெய்வத்தினுடைய உண்மையான குறிப்பை சொல்லவில்லை, மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, இது பெரிய குற்றச்சாட்டல்லவா? நமக்கு முன்வந்த பெரியவர்கள் கூட கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். கடவுளுக்கு கைகால் இருக்கிறது என்று சொல்லி அதை நம்ப வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் நம்பத்தானே செய்கிறோம். வள்ளலார் எதை கடவுள் என்று சொல்லுகிறார்? வானம், பூமி, நீர், நெருப்பு, காற்று இவைகள்தான் உண்மை கடவுள். வள்ளலார் பல இடத்திலே சொல்லுகிறார். இயற்கை உண்மை கடவுள்கள் இந்த ஐந்தும் தான். இந்த ஐந்தும் தான் உலகத்தை படைத்தது. தாய் தந்தையர் சேர்க்கை இல்லாமல், கலப்பு இல்லாமல் பிரம்மதேவன் எந்த உயிரையும் படைக்க மாட்டாது. பிரம்மதேவன் என்பது இவர்களாக வைத்துக் கொண்ட பெயர், விஷ்ணு இவர்களாக வைத்துக் கொண்ட பெயர். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று வைஷ்ணவர்கள் சொல்கிற பெயர்கள் எல்லாம் கற்பனையான பெயர்கள். வள்ளலார் அடித்து நொறுக்கி இருக்கிறார். இதையெல்லாம் எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? ஒருவருமே சொல்லவில்லையே. அதை வகித்து கொண்டுதானே இவர்கள் வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என்றவர்களும் தத்துவங்கள் என்று வள்ளலார் சொல்லுகிறார்களே, இந்த தத்துவங்களுக்கு விளக்கத்தையும் சொல்லுகிறார்களே. இதையெடுத்த ஞானிகள் பேச வேண்டாமா? இதையெடுத்த நூலாசிரியர்கள் பேச வேண்டாமா? பெயர் பெற்ற சன்மார்க்கிகள், எழுத்தாளர்கள் யாரும் இதை பற்றி பேச வேண்டாமா? ஒருவருமே பேசவில்லை. எல்லோருமே எப்படி பிராமணர்கள் இந்த கற்பனையாக கதைகளை எழுதி மண்ணை போட்டு மூடிவிட்டார்களோ, அதே போல
இப்பொழுது இருக்கிற சன்மார்க்கிகளும் என்னுடைய காலத்துக்கு முன்னாடி பிறந்த சன்மார்க்கிகளும் இந்த 200-150 வருஷங்களாக அதை மண்ணை போட்டு சன்மார்க்கிகளே மூடிவிட்டார்கள். இந்த விண்ணப்பத்தை கூட முதல் பக்கத்திலே போடாமல் பின்பக்கத்திலே ஒழித்து போடுகிறார்கள். சன்மார்க்கத்தை இந்த விண்ணப்பத்தை முதலிலே சொல்லும் சங்கங்கள் யாரும் இல்லை. நூல் எழுதின ஆசிரியர் எல்லாம் கூட பின்னாடி யாருக்கும் தெரியாமல் பயந்து கொண்டு பின்பக்கத்திலே சொறி வைத்திருப்பதை போன்று ஏனோ தானோ என்றுதான் நடத்த கொண்டிருக்கிறார்கள் என்பதை உண்மையிலேயே நானும் பல ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்திருக்கிறேன். சில பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன். என்னால் இயன்றதை செய்திருக்கிறேன். ஆனாலும் இந்த ஆதங்கத்தோடு வள்ளல் பெருமான் சொன்னதை சொல்லுகிறேன். இந்த உரைநடை பகுதியிலே உள்ளதை சொல்லுகிறேன். நம்பிக்கை உள்ளவர்கள் அதை எடுத்து படித்து பார்க்க வேண்டும். இனிமேலாவது சுத்த சன்மார்க்கம் வள்ளலார் சொன்னபடி நடத்த வேண்டும் என்ற ஆதங்கத்தினாலே உங்களிடத்திலே பணிவாக இந்த பராபர வருஷம் சித்திரை மாதம் இந்த நல்ல நாளிலே இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். இதற்கு மேல் பேசுகிற பேச்சாளிகள், பெருமைக்கு உரியவர்கள், அறிவாளிகள், பட்டிமன்றம் பேசுகிற பேரறிஞர்களைப் போல இந்த சன்மார்க்க நிலை எது? வள்ளலார் சொன்னது உண்மையா பொய்யா? எந்த வல்லவன் எதை பூட்டி வைத்தான்? எதற்காக பூட்டி வைத்தான்? ஏன் வெளியே சொல்லவில்லை என்பதற்கெல்லாம் அவர்கள் விடை கண்டுபிடித்து வள்ளலார் சொன்னது தப்பா சரியா? பேருபதேசத்தை மிஞ்சிய ஒரு உபதேசம் இருக்கிறதா? இதான கடைசி உபதேசம். வள்ளலார் நமக்கு கொடுத்த பெரிய தங்க சாவி பெட்டகம். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வள்ளலார் எது சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் கட்டுப்படுத்தாது. பேருபதேசமே கடைசியாக சொன்ன பெரிய சொற்பொழிவு. இந்த உடைமை பற்றிய ரகசியங்களை எல்லாம் எடுத்துத்தான் சைவ வைணவ மதங்களை பிராமண புலவர்கள் எழுதினார்கள், கற்பனையாக பாடினார்கள். அன்றைக்கு நிலைத்து விட்டது. அப்பர் சுந்தர், மாணிக்க வாசகர் எல்லாருமே கற்பனையான கடவுள்தான் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். அநேகரும் சிலரும் அதை ஒப்புக்கொண்டு உதாரணமாக நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் உறுதிப்பாடோடு இவைகளையெல்லாம் நீங்கள் இனிமேல் கடைபிடிக்க கூடாது, வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தை மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று தைரியமாக ஒரு சன்மார்க்கியாவது, ஒரு நூலாசிரியராவது வள்ளலார் சொன்னதுதான் சுத்த சன்மார்க்கம் என்று அடித்து பேசுவதற்கு ஒரு சன்மார்க்கையும் வரவில்லை. யாருமே இல்லை. எல்லோரும் எது காரணம் பற்றி இப்படி பின்வாங்கி கொண்டு போகிறார் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். இதற்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகையினாலே இந்த புது வருஷத்திலே இருந்தாவது சன்மார்க்க சார்ந்தோர்கள், பெரியவர்கள் பேருபதேசத்தை எடுத்து படித்து, சாதாரண மக்களும் 4-5 தரம் படித்தாலே நமக்கே புரியும். இந்த கதைகளெல்லாம் மொத்தமும் போய் இது நாள் வரைக்கும் நம்முடைய குலதெய்வம் என்றும் காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், காசி விசாலாட்சி இருக்கிற உலகத்திலே உள்ள அத்தனை தெய்வங்களும் நடமாட முடியாத தெய்வங்கள். சிலை திருட்டு என்றுதான் போடுகிறார்கள். மயிலாப்பூரில் காணாம போன முருகன் மயில் இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து இவைகளெல்லாம் உண்மையான கடவுள் அல்ல, இயற்கை கடவுள். வள்ளலார் வணங்க சொன்னது 5 பெரும் பூதங்களாகிய விண்ணும் மண்ணும், அப்புறம் காற்று, நெருப்பு, நீர். இந்த உண்மையான 5 கடவுள் மட்டுமே உலகத்தை படைத்தது, நம்மை படைத்தது. தாய் தந்தை சேர்க்கை இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்ற விஷயங்களை மக்களுக்கு அறிவு புகட்டி நல்ல விதமாக சுத்த சன்மார்க்க கொள்கையிலிருந்து மத மார்க்கத்தை பிரித்தெடுத்து மனித நேயத்தை வளர வைத்து வள்ளலார் என்ன செய்ய சொன்னாரோ அதை இனிமேலாவது தயவு செய்து தாழ்மையோடு தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த புது வருஷம் சித்திரை மாதத்தில் இருந்தாவது சன்மார்க்க சொற்பொழிவாளர்கள் அத்தனை பேரும் இந்த பேருபதேசத்தை பற்றி பேசுங்கள். வள்ளலார் சொன்னதை சொல்லுங்கள். உபதேச குறிப்பை படித்து விளக்கம் சொல்லுங்கள். மக்களுக்கு மதமாகிய பேய் பிடியிலிருந்து அதை நாம் விடுவிக்க வேண்டும். பேருற்ற உலகிற்கு என்ற பாடலிலிருந்து இவைகளெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு என்று வள்ளலார் சொன்னதை 1000 தரையும் படுத்திருக்கிறோம். இதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு என்று வள்ளலார் தள்ளிவிட்ட பிறகு மறுபடியும் அதே விளையாட்டுக்களை சங்கத்துக்காரர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவரும் மாறினபடி தெரியவில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சுயநலம் காரணமா? தனக்கு வரவேண்டிய பேரும் புகழும் போய்விடும் என்று இதை வைத்து பொழைக்கலாம் என்று
அது ஒரு காரணமா, என்ன காரணம் என்று அவரவர்களுக்குத்தான் தெரியும் என்று சொல்லி, இப்படி நான் சொன்னதுக்கு யாரும் வருத்தப்படாமல் இதை பணிவோடு ஏற்றுக்கொண்டு, இதிலே உண்மை இருக்கிறதே, வள்ளலார் சொன்ன உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு விளக்குவோம் என்ற நல்ல யோசனையோடு பெரும் அறிவாளிகள், ஞானிகள் இந்த புது வருஷத்தில் இருந்தாவது பட்டிமன்றங்கள் மூலமாக போட்டு வள்ளலார் சொன்னபடி சங்கங்களும் நாமும் நடந்து நன்னெறியில் வாழ வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வந்தனம் சொல்லி, இதற்கு மேல் சன்மார்க்கத்தில் ஒன்றும் இல்லை. நாம் வணங்கும் தெய்வங்கள் அத்தனையுமே வெறும் நாடி நரம்புகள், உடம்புக்குள்ளே உள்ள உறுப்புகள். இதைத்தான் நாம் கடவுள் என்று 6000 ஆண்டுகளாக நம்பிக்கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இது உண்மையா பொய்யா இல்லையா என்று சன்மார்க்க சான்றோர்கள் கண்டுபிடித்து என் போன்ற அறியாமை மிகுந்த மக்களுக்கு விளக்கம் தர வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.